சசிரேகா, பீகாரில் நடந்த இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் எல்லாமும் எதிர்த்தது. அதிமுக எதிர்த்ததான் எனக்கு நினைவில்லை, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இவர் பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் என்னென்ன விதிமுறைகளை மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அவர் சொன்னார். இதையெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கா? இல்லை, இதனால என்னன்னு கேட்குறேன் நான். இவர் அங்கே இருக்கிற வித்தியாசங்கள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அந்த எஸ்ஏஆர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் படிக்கிறாரு. இதெல்லாம் இல்லாமல் தான் உச்சநீதிமன்றம் இதற்கு அனுமதி அளித்திருக்கிறதா, இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம தான் அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்விகள் வந்து உச்சநீதிமன்றத்திற்கு எழலையா அப்படின்றது. இன்னொன்று உச்சநீதிமன்றத்தில் சொல்லலையே அவங்க, பீகார் இஷ்யூ மட்டும் தான் பேசினாங்க. இல்லை, இப்போ நம்ம ஹைகோர்ட்ல நாங்கள் போட்டோம் ஒரு 3 நாள் முன்னாடி இந்த எஸ்ஏஆர் இந்த தமிழ்நாட்டில் டி நகர் தொகுதியில் நாங்கள் இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே நேற்று தானே சொன்னாங்க. இதை நேற்று தானே சொன்னாங்க. இல்லை, எஸ்ஐஆர் முந்தா நேற்று நம்ம ஹைகோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. அவங்க வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷல் இந்த இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து எல்லா மாநிலத்துக்கும் தமிழ்நாடு உட்பட நாங்கள் பண்ண போகிறோம். அதில் இந்த டி நகர் தொகுதியை வந்து நம்ம எல்லாமே பண்ண போகிறதுனால ஆல் ஓவர் 234 கான்ஸ்டிடுவன்சி அதுலேயே இது வந்துடும் அப்படின்றாங்க. இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஆர்கே நகர் தொகுதிக்கே நாங்கள் போட்டோம் இந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கே நகர் தொகுதியில் 2 லட்சம் ஓட்டுகள் இருந்ததில் 21,000 ஓட்டுகளை இதே தேர்தல் கமிஷன் தான் இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நம்ம ஆர்கே நகரில் 254 பாகம் இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்போ 224 பாகங்கள் தான், 224 பூத் தான். அதாவது இப்போ 30 பூத்துகள் குறைஞ்சிருக்கு. இது எந்த எதிர்ப்பும் எழல. இது இந்த எஸ்ஐஆர் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் கோர்ட்ல வழக்கு போட்டதன் அடிப்படையில் இது செயல்படுத்தப்பட்டது. சரியா? இங்கேயும் நீங்க சொல்ற அந்த மைனாரிட்டிஸ் இருக்காங்க, இங்கேயும் நீங்க சொல்ற அந்த வடநாட்டவர்கள் இருக்காங்க, எல்லாருமே இங்கேயும் இருக்காங்க. எல்லாம் ஹிந்துஸ் மொத்தமே கலந்து தான் இங்க நம்ம தொகுதியில் இந்த ஆர்கே நகர் தொகுதியில் வடசென்னை பகுதிகளில். எந்த வருஷம் நீங்க சொல்றீங்க? இப்போ ரீசெண்டா போலிங் பூத் குறைஞ்சதுன்னு சொல்றீங்க. ரீசெண்டா ஒரு 6 மாசம் முன்னாடி, இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஆர்கே நகர் தொகுதியில எங்களுக்கு 21,000 வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கு. ஷிஃப்டட், டபுள் என்ட்ரி, டெத் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி பூத் வந்து இப்போ நமக்கு 224 பூத் தான் நம்ம ஆர்கே நகர் தொகுதியில 254 இருந்தது. கிட்டத்தட்ட 250 சொல்ற பூத்துகள் இருந்தது. ஸோ இதை குறைச்சிருக்காங்க. இது வந்து இதுக்கு அப்போ நமக்கு பூத்தும் குறைகிறது. இந்த சீர்திருத்தம்ன்றது ரொம்ப மஸ்ட்ன்னு நாங்க சொல்றோம். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்திய தேர்தல் எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் நடத்தின கூட்டங்கள்லேயே இதை நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம். டெல்லி வரைக்கும் போய் 3 மாதம் முன்னாடி எல்லா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மோஸ்ட் ஆஃப் த எம்எல்ஏஸ் நாங்கள் போயிருந்தோம். இப்போ வந்து ஆர்கே நகரை தொடர்ந்து ஒரு போன வாரத்தில் இந்த கேஸ் தான் வந்து நம்ம டி நகர் சத்யா மாவட்ட செயலாளராக இருக்கார்ல, நான் வந்து 131 ஓட்டில் நான் தோக்குறேன். அந்த பகுதியில் ஒரே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அங்கே சிஐடி காலனி அப்படின்னு டி நகரில் இருக்கிற பகுதியில் ஒரு 20,000 ஓட்டுகள் அங்கே இருக்குது. அதில் வந்து ஒரு 10,000க்கு மேற்பட்ட ஓட்டுகள் அதிமுக ஓட்டுகள். அந்த ஓட்டுகள் எதுவுமே அங்கே கிடையாது. அவங்களெல்லாம் வேற இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அங்க சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கிறதால அரசு அந்த இடத்தை எடுத்துக்கிறதால உங்களுக்கு தரேன் அப்புறம் அப்படின்னு. ஆனா அதே பகுதியில் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பில்டிங் நடந்துட்டு இருக்கு. அங்க ஆட்களே கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஓட்டுகள் அங்க அப்படியே இருக்கு. அவங்க எங்க போனாங்கன்னு இப்ப தெரியல. அதனால அவர் என்ன சொல்றாரு, இது இந்த 21 to 25 நடந்த விஷயங்கள். இது இந்த 23, 24, 25 நடந்த விஷயங்கள். என்னுடைய வாக்குகள் 13,000 வாக்குகள் வந்து இந்த மாதிரி போனதுனால, குறிப்பா அதிமுக வாக்குகள் நான் ஒரு வழக்கு போடுறது அதை ஒட்டி தான் அவர் வந்து அஃபிடவிட் போடுறாரு. அதனால நான் வந்து அனாவசியமா 131 வாக்குகள்ல நான் தோக்குறேன், இந்த முறை அது நிகழக்கூடாது அப்படிங்கிறாரு. அதை தான் இந்த ஹைகோர்ட் என்ன கன்சிடர் பண்ணி தேர்தல் கமிஷன் வந்து சொல்றாங்க, நாங்க இந்த எஸ்ஐஆர்ல இதை சரி பண்ணிடுவோம், ஆல் ஓவர் ஸ்டேட் போடுவோன்றாங்க. இவங்க வடநாட்டவர்கள் வந்துருவாங்க அப்படின்லாம் சொல்றீங்கல்ல, இது முழுக்க அரசியல் ரீதியான காரணம். அரசியல் தான் பண்றீங்க இந்தியா கூட்டணி. குறிப்பா வந்து நான் தமிழ்நாடு இன்னைக்கு தலைப்புன்றதுனால தமிழ்நாட்டில் எஸ்ஏஆர்ன்றதால நான் இதை சொல்றேன். முதலமைச்சர் வந்து நீங்க வந்து இவர் வந்து பேசுறதை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டிற்கு பிறகு 21,53,000 வாக்காளர்கள் சேர்க்கப்படுறாங்க. சரியா? திட்டமிட்டு நீக்கப்படுகிறது. கோர்ட்டு சொன்ன பிறகு அவசரமாக சேர்க்கப்படுகிறார்கள். நீங்கள் எப்படி நீக்கம் பண்ணீங்கிறதுக்கான டாக்குமெண்ட்டும் கொடுக்கல, நீங்கள் எப்படி சேர்த்தீங்க அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட்டும் கொடுக்கல. ஆனால் சேர்த்துட்டாங்க. அப்போ இது வந்து அந்த எஸ்ஐஆர் வந்தது இல்லை. இவர்கள் சொல்வது என்னன்னா, மாநிலத்திற்கு ஏற்றார் போல இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு மாறியதனால்தான்
இந்த சந்தேகத்தை நாங்கள் கிளப்ப வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்கிறது, எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்கிறது. உங்களுக்கு அந்த டவுட் இல்லையா? வாக்காளர்களா பாருங்க, மாநிலத்துக்கு மாநில வடநாட்டவர் இங்க வந்துருவாங்க, மைனாரிட்டிஸ் ஓட்டை நீங்க இல்லாம பண்ணிடுவீங்க, எங்களுடைய ஓட்டை இல்லாம பண்ணிடுவீங்க, அப்படி பார்க்காதீங்க. வாக்காளர்களா பாருங்க. வாக்காளர்களை நீங்க அந்த சரி, இதுல கூட உங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இப்ப நாங்க அக்டோபர் நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம், டிசம்பர்ல நம்ம ரிவைஸ் பண்ண போறோம், ஜனவரியில் நான் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவேன்றாங்க. உங்களுக்கு பிரச்சனை இருந்தா கேஸ் போட்டு போங்க, யார் வேண்டான்றாங்க? ஹைகோர்ட்ல போடுங்க, சுப்ரீம் கோர்ட்ல போடுங்க. ஆனா இந்த திருத்தமே வேண்டாம்னு சொல்றது என்ன மாதிரியான உள்நோக்கம்னு நான் கேட்கிறேன். அதுலதான் இதுல குளறுபடிக்கு வித்திடுமானா இதுல குளறுபடியே கிடையாது. ஏற்கனவே இருக்கிற குளறுபடிகளை சரி பண்றதுக்கு நிச்சயமாக இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம் வேணும்ன்றதுதான் எங்களுடைய வாதம். அதனால வந்து அவசியம் இது. நான் சொன்னேன்ல, எங்க தொகுதியிலே பிரிச்சிருக்காங்க, வாக்குகள் குறைஞ்சிருக்கு, எந்த கட்சியும் அப்செக்ட் பண்ணலையே. இங்கேயும் தானே திமுக பூத் வச்சிருக்கு, எல்லா கட்சியும் பூத் வச்சிருக்கு. சரியான திருத்தம் தானே சொல்லப்படுகிறது, சரியான பாகங்கள் இப்போ ஓட்டு சரியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா இதே நீங்க ஆர்கே நகர் எலெக்ஷன் நடந்தப்ப நீங்க தான் போட்டீங்க கோர்ட்ல போயிட்டு. அப்ப நீங்க இது சரியில்லை, எங்க ஓட்டுக்கெல்லாம் இது அப்படி ஆகுது இப்படி ஆகுது அப்படின்றத போட்டீங்க. ஆனா இப்ப யாரும் அந்த மாதிரியான எந்த இஷ்யூஸும் வரவே இல்லையே. அப்ப இது சரிதானே? இவ்வளவு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குல்ல. அதே தான் இப்போ வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு டி நகர் தொகுதியிலும் அதுக்கு தான் நாங்க வழக்கு போட்டிருக்கோம். எங்களுடைய உட்கட்சி கூட்டங்கள் எல்லாத்திலுமே எங்க பொதுச் செயலாளர், அதே போல கரூர்லயே எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் மாவட்ட செயலாளர், அவரும் இதே வழக்கு போட்டு அவரும் அந்த இடத்துல சிறப்பு திருத்த முகாமுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுல அதுவும் வரும் அப்படின்னு அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க கூட்டங்கள்ல எல்லாத்திலுமே ஒரு மாவட்ட செயலாளர்கள், ஏன்னா நாங்க இந்திய தேர்தல் ஆணையத்துல இருந்து மாநில தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் வரைக்கும் ஒவ்வொரு முறையும் மனு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி வாக்குகள் வந்து இறந்த வாக்குகள் நீக்கப்படல, ஷிஃப்டட் வாக்குகள் நீக்கப்படல, பெரும் குளறுபடி இருக்கிறது. அதனால சில ஆயிரம் வாக்குகள்ல நாங்க சென்ற தேர்தலில் தோற்றோம். அதனால இந்த வருஷம் அந்த 4.5 ஆண்டு காலமும் நாங்க இந்த டெல்லி வரைக்கும் தொடர்ந்து மனு கொடுத்திருக்கோம். இது நிச்சயமா வேணும்னு. அதனால நாங்க இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த முகாமை நாங்க கோர்ட்ல போய் கேட்டு கோர்ட் ஆர்டர் பண்ணப்படியா இது நிச்சயமா இது வந்தாதான் இந்த வாக்கு குளறுபடிகள் சரியாகும் அப்படின்றதுதான் எங்களுடைய வாதம். இது அவசியம்னு தான் நாங்க நினைக்கிறோம். திமுக பேசுறது முழுக்க முழுக்க அரசியல், காங்கிரஸ் அரசியல். ஏன்னா நீங்க எப்போதும் எல்லாவற்றையும், அது எலெக்ஷன் கமிஷனா இருந்தாலும், சிபிஐயா இருந்தாலும், ப்ரோரோகேட்டிவ் ஏஜென்சிஸா இருந்தாலும், மத்திய அரசோட நீங்க ஆட்சியில் இல்லைன்னா மத்திய அரசோட நீங்க தொடர்பு படுத்துவீங்க. காங்கிரஸ் ஆட்சி இருந்தாக்கா அது ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் விட்டு போயிடுவீங்க. எப்படி நீட்டு ஜல்லிக்கட்டுக்கலாம் ஐஎன்ஏக்கெல்லாம் நீங்க ஆதரவு கொடுத்தீங்களோ அது மாதிரி. இது அரசியல் காரணம். இது மிக மிக தேவையான ஒன்றுன்றதுதான் எங்களுடைய வாதம். ஓகே மேடம். நீங்க கோர்ட்டுக்கு தான் போனீங்க, நீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு போலன்னு சொல்றாரா? அந்த தப்பெல்லாம் கேள்வியே கேட்க கூடாதான்னு கேக்குறாரு. இவ்வளவு தப்பு நடந்திருக்கு, அதனால நாங்க சந்தேகத்தை எழுப்ப கூடாதா? எழுப்புங்க. இல்ல இப்ப எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. மாநில அரசு அதிகாரிகள் தானே இப்ப வரப்போறாங்க. எஸ்ஏஆருக்கு ஆர்கே நகர்ல போடும்போது உங்களுக்கு இங்க வந்து வாக்குகள் சரியில்லை, நீங்க இறப்ப நீக்கல, டெலிஷன் இல்ல, அடிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போக முடியுது. இந்த 5 வருஷம் ஏன் சார் அமைதியா இருக்கீங்க? எம்பி எலெக்ஷன்ல 40 ஜெயிக்கிறீங்க, அப்பெல்லாம் இந்த வாக்கு திருட்டுகள்லாம் நடக்கலையா உங்களுக்கு? இது வந்த பின்னாடி தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வருதா? இதை சரி பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கவே கூடாதா எதிர்க்கட்சிக்கு? நீங்க அரசியல் தான் செய்றீங்க. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையில ஏன் இவங்க வர்றாங்க? பிஜேபி அவங்க கூட இருக்கிறதுனால இவங்க வந்து இதை ஏத்துக்கிறாங்க, இதை ஆதரிக்கிறாங்க, என்ன சொன்னாலும் அப்படி கிடையாது. இல்ல ஒருவேளை அவங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையர்களுடைய அதிகாரத்தை கூட்டக்கூடிய வகையில் சட்ட திருத்தத்தை செய்கிறார்கள். எப்படி செய்யறாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களையும் வெளியில் அனுப்பிட்டு செய்யறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இவ்வளவு சந்தேகத்தை நாங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது எழுப்புவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பட்டியலிடுறாங்க. நீங்க செத்து போனவங்களுடைய ஒருத்தரை கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னா 3 பேரை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தா அது நாடகம்னு சொல்றாங்க. 65 லட்சம் பேரை நீக்கிறாங்க. திரும்ப அவர்களே 21 லட்சம் பேரை சேர்க்கிறாங்க. ஏன் நீக்கணுங்கிறதுக்கு காரணம் இல்லை, ஏன் சேர்த்தீங்கிறதுக்கு காரணம் இல்லை. இப்படி பல காரணங்களை பட்டியல் எடுக்கிறார்கள். இதெல்லாம் சரின்னே தோணலையா? பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்களே, நீங்க எடுங்க. அது ஒண்ணு ஏற்றுக்கொள்ளப்படலையே. அது எங்க நடைமுறைக்கு வந்துருச்சு? சரி, ஏத்துக்கொள்ளப்படல. இங்க நீங்க ஜஸ்ட் ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் மாதிரி வரைவாவா சும்மா எடுத்து வைங்களேன். நீங்க ஏன் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கானா எடுக்கிறாங்க, பீகார் எடுக்கிறாங்க, இதுக்கெல்லாம் உதாரணமா எடுத்துக்க கூடாதா? வெறும் அரசியல் தான் செய்துட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்படி சொல்றீங்கல்ல தேர்தல் ஆணையம், நான் சொல்லிட்டேன் அது வந்து மாநில அரசு அதிகாரிகளை தான் பயன்படுத்த. நம்ம இவர் கூட ஹபீஸ் கூட பேசினாரு, தேர்தல் ஆணையம் அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்னா. இங்க இப்ப எஸ்ஐஆர்னு வரும்போது மாநில அரசு ஊழியர்களை தான் அவங்க பயன்படுத்த போறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு தனியா ஊழியர்கள் கிடையாது. அவங்க என்ன ரூல் போட்டாலும் இங்க டெலிஷனோ அடிஷனோ இல்ல வந்து இறப்போ நீக்கத்தோ சேர்த்தலோ எதுவா இருந்தாலும் நமக்கு தானே சார், நம்ம பிஎல்ஏக்கு தெரிய போகுது, ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தெரிய போகுது. நம்ம அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை நம்ம மானிட்டர் பண்ண போறோம். அதுல குளறுபடிகள் குறைகள் இருந்தா நம்ம பார்க்க போறோம். இது எதுவுமே சரியா இல்ல, எலெக்ஷன் கமிஷன் சரியாவே செயல்படல, கோர்ட்டுக்கு போங்க சார். ஏற்கனவே இப்ப கடந்த காலங்கள் இந்த புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான விதிகளில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அது செய்திருக்கக்கூடிய மாற்றம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குதுன்னு சொல்றாங்களே, புரியலையா? 2002
சிறப்பு தீவிர திருத்தத்தை நீங்கள் எந்த விதிகளின் படி செய்தீர்கள் அப்படின்ட்டு கேட்டபோது எங்க கிட்ட டாக்குமெண்ட் இல்லைன்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்குது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இல்ல ஒரு மாநிலத்துக்கு அதுதான் நடந்தது அப்படின்னா நீங்க எந்த எஸ்ஐஆர்ல இதுதான் நடக்கும் நம்ம மாநிலத்துல, நீங்க ஏன் பிளைண்டா கனெக்ட் பண்றீங்கன்னு சொல்றேன். இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா அப்ப பேசுவோம். ஜனவரி எலெக்ஷன் எப்ப இருக்கு? மார்ச் ஏப்ரல், அதுக்கப்புறம் நமக்கு 2 மாசம் டைம் இருக்கு. நீங்க விதிகளையே சொல்லிட்டு பிஜேபி கீழே இருக்குன்னு அரசியல் காரணத்தை விட்டுருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மாநிலத்துக்குன்றதை நான் தெளிவா சொல்லிட்டேன். இதை எப்படி நாங்க கோர்ட்ல ஆர்டர் போட்டு வாங்கணும்னு சொல்லிட்டேன். நானும் தேர்தல் கமிஷன் மேல குற்றம் தான் சாட்டுறேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாநில தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் கிட்ட கொடுத்தோம், ஆர்கே நகரும் கொடுத்தோம், கரூரும் கொடுத்தோம், டி நகரும் கொடுத்தோம், சென்னை கொடுத்தோம், அதுக்கு முன்னாடி இந்திய தேர்தல் ஆணையத்தையும் கொடுத்தோம். எந்த வித மாற்றமும் கிடையாது, எந்த வித இதுவும் அவங்க அந்த நடவடிக்கைகள் எதையுமே எடுக்கல. கோர்ட்ல போட்டு தான் நாங்களும் வாங்குறோம். இப்ப கோர்ட் இதெல்லாம் மானிட்டர் பண்ணாம தான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கான்ற 1-2 அவங்க காட்டலன்றதுக்காக தமிழ்நாட்டில் இதான் நடக்கும், 3 பேர் கொண்டு வருவாங்க, இறந்தவங்களை கூட்டு வர மாட்டாங்க, அந்த வாக்குகள் அப்படியே இருக்கும் அப்படின்னு நீங்க ஏன் பிளைண்டா நினைக்கிறீங்க? இந்த சீர்திருத்தங்கள் வேணாவா? இன்னும் நான் ஒண்ணு சொல்றேன். இந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, நான் 21 பூத்துக்களை ஒரு தொகுதியில அதிகரிக்க போறோம்னு சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே எடுத்துக்கோங்க, 21 அதிகரிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற நான். இந்த திருத்தத்தை சரியா செய்தாலே 2.25 லட்சம் ஓட்டு இருக்குன்னா அதுல 25 லட்சம் ஓட்டு இந்த இறந்தவர்கள், டபுள் என்ட்ரி இருக்கவங்க, இவங்க எல்லாம் எடுக்காம இருக்காங்க. இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட 1.82 தான், 2 லட்சம் தான் வரும். இதை வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு தடவை தேர்தல் முடியும் போதும் வாக்காளர்கள் 60% தான் போலாச்சு, 65 தான் போலாச்சுன்னு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓட்டு இருக்கிறதே மொத்தமே 75% தான். நம்ம இதை ஃபில்டர் பண்ணோம்னா அப்போ வந்து இதை சரி பண்ணிட்டோம். இந்த சிறப்பு திருத்த முகாம் சரியா செயல்பட்டதானால், அப்படி வந்து நம்ம எதிர்பார்ப்பின்படி இது சரியாக செயல்படுகிறதுனா அப்ப நம்மளுக்கு 85% 80% வாக்குகள் பதிவாகும். நம்மளே பிரேக்கிங் கொடுத்துட்டு போவோம்னு சொல்றேன் நானு. இது நடக்க வேண்டிய ஒன்றுன்னு சொல்றேன். நான் சொன்ன மாதிரி வழக்கம் போல இது அரசியல் தான். இது நடந்தா சீர்திருத்தம் நடக்கும். வாக்கு சொல்றாங்கல்ல, நம்ம இவ்வளவு போடல அவ்வளவு போடல அப்படின்றோம்ல, ஃபில்டர் ஆகும் எல்லாமே. அலிபுகாரி சார் ஏதாவது சொல்லுமா? முடிக்கிறேன் நானு.